Rehoboth New Life Assembly presents Voice of Victory. எனக்கு அருமையான தேவச்சனமே 3 யோவான் 2 வசனத்தை வாசிங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா செழிப்பது போல நீ எல்லாவற்றிலும் செழிப்படைந்து சுகமாய் வாழ விரும்புகிறேன். ஆமென். எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்களேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா செழிப்பது போல. இன்னைக்கு ஸ்டேட்மெண்டே ஆத்துமா எப்படி செழிக்க வைக்கிறது. உன் ஆத்துமா செழிப்பது போல நீ எல்லாவற்றிலும் செழித்து வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவான். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, பைபிளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவராக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. ஆண்டவர் மரணத்தையே தன்னுடைய ஆத்துமாக்குள்ள சுமந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய ஆவி சரீரத்துக்கு ரெண்டுக்கும் நடுவில் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா எப்பயுமே இருக்குது. அந்த ஆத்மா ஆவிக்கும் சரீரத்துக்கும் ஒரு மீடியேட்டரா இருக்குது. சரிங்களா? ஒரு மீடியேட்டரா இருக்குது. கவனிங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆமென். இந்த சரீரமும் இன்ஃபர்மேஷனை ஆத்மாவுக்கு கொடுக்குது, ஆவியும் இன்ஃபர்மேஷனை ஆத்மாவுக்கு கொடுக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கிறது இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மாவுக்கு தான் போராட்டமே ஜாஸ்தி. இந்த ஆத்மாவில் தான் உங்களுக்கு தெரியல, நான் ஏற்கனவே சொல்லிக்கோங்க, ஆத்மாவில் மனம், சித்தம், உணர்ச்சி, இந்த மூணுமே இந்த ஆத்மாக்குள்ள தான் இருக்குது. இந்த மனம், சித்தம், உணர்ச்சி, இந்த மூணுமே இந்த ஆத்மாவை போட்டு வாட்டிக்கிட்டு மனதில் தான் ஒரு போராட்டமே ஏற்படுது. ஆமென். ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொள்றவன்னா, நான் சொல்றது சோல் வின்னிங் கிடையாது. நம்முடைய ஆத்மாவே ஜெயிச்சுட்டா அவன் தான் பயங்கரமான ஞானம் உள்ளவன். அப்ப இந்த ஆத்மாவை ஜெயிக்கிறது தான் கஷ்டம். இந்த ஆத்மாவை மட்டும் கீழ்ப்படுத்தி இந்த ஆத்மா வாழ வச்சுட்டா பின்னால திரும்பி சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆமென், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க ஜீவன் உண்டாகணும்? ஆமென். உள்ளும் புறம்புமாக கர்த்தர் நம்மை செழிப்படைய செய்யணும். பயங்கரமா ஏதோ ஒரு லைஃப் நீங்க செழிப்பா இல்லாட்டினா ஏதோ ஒன்று நம்ம இழந்திருக்கோம். ரட்சிப்பில் ஒரு செழிப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நல்ல செழிப்பான பணமான ஐஸ்வர்யமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்படைவதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உன்னிப்பா ஒரு 20-30 மினிட்ஸ் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இறுதியில உங்க மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். இந்த சத்தியம் எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, உங்களுக்கு நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும். ஆத்மாவில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஆத்மாவில் உணர்ச்சி வசப்பட்டார், சித்தத்தை ஒப்பு கொடுத்தார். அவன் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு சித்தம் நம்ம உள்ளத்துல இருக்குங்க. சித்தம்ன்றது ஒரு ஆத்மாவோட ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தாதான் நம்மளால் செய்ய முடியும். கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவன் இயேசு உலகத்துல பிறக்கணும் ஆசைப்பட்டாரு. ஆனா மரியாள் உடல் தேவைப்பட்டுச்சு. ஆனா மரியாள்கிட்ட அவரே கம்பல் பண்ணி அவர் செய்யலாம். ஆனா அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டார். ஆண்டவர் மனுஷனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்துட்டான். அவன் என்ன செஞ்ச, ஆத்மாவை வச்சு ஆண்டவர் விரும்புறதை செய்யலாம். அந்த கனியை சாப்பிடுனா சாப்பிடலாம், சாப்பிடாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்குன்னா இருக்கலாம். அது அவனுடைய சுய சித்தம், வில். ஆண்டவர் கொடுத்த பெஸ்ட் கிஃப்டே சித்தம். அந்த சித்தமே தேவ சித்தத்துக்கு புறம்பான காரியங்களை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம அந்த ஆத்மாவை எப்படி கர்த்தருக்குள்ள வாழ வைப்பது? ஹல்லேலூயா. நம்ம ஆத்மா மாத்திரம் செழிப்படைஞ்சுன்னா, நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன், நீ இந்த செய்தியில் அந்த ஆத்மா செழிப்படைஞ்சுன்னா, உங்க ஆத்மாவை செழிப்படைய வச்சுட்டீங்கன்னா கட்டாயமாக உங்க லைஃபே செழிப்பா மாறிடும். ஆமென் சொல்லுமா? சத்தமா ராம. வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு பெரிய அறுவடையை கத்த தர போகிறார். ஓகே, எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் என் சித்தம் அல்ல
சித்தத்தின்படி ஆக கடவுது. ராமன் சொல்லுகிறேன், என் சித்தம் அல்ல. அப்படின்னா ஆத்மாவுக்குள்ள ஒரு சித்தம் போராடுது. இந்த பிள்ளையை கல்யாணம் பண்றதா, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்றதா, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உன் லைஃப்ல உனக்கு முள்ளா இருக்கும். ஆண்டவர் தேவ சித்தத்தை காமிப்பாரு. அநேக சமயங்கள்ல சித்தம், நம்முடைய சித்தமோ பிசாசு சித்தமோ தேவ சித்தமோ போராடிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன செய்யுது, என் மனசுக்குள்ள பல யோசனை வருது. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, யோசனைகள் பல வரும் பொழுது கர்த்தருடைய யோசனை மாத்திரமே நிலை நிற்கும். ஆமென். ஒரு நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5000க்கு மேலான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்க. ஒரு மனுஷன் எவ்ரிடே காலையில் எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் 5000 டிசிஷன் எடுக்கணுமா. எடுத்த உடனே அவன் லைட்டை சுவிட்சை போறதுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லாட்டினா பக்கத்துல போன் எங்க இருக்குன்னு டிசிஷன் எடுக்கணும், இல்லாட்டினா பாத்ரூம் போறது எங்க போறது, பலவிதமான டிசிஷன் 5000க்கு மேல டிசிஷன் எடுக்க வேண்டியதுதான். அப்படி ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் பொழுது எடுக்கிற தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையில வெற்றியா மாறும், இல்லாட்டினா தோல்வியா மாறும். நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் உங்க எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஆண்டவராய் இயேசுவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் தம்முடைய ஆத்மாவுல, ஆண்டவர் ஏன் சித்தம் அல்ல உங்க சித்தம், ஆமென் சொல்லுங்களேன். என்றைக்கு ஒரு மனுஷன் அவனுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை அவனுடைய சித்தமா மாத்தணும். ஆமென். மரியாள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் வயிற்றுக்குள்ள ஒரு கற்பம் பிறக்கும் சொல்லி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறா. பரிசுத்த ஆவியான உன் மேல வரும் பொழுது அது தேவனால் கூடும். உடனே இது உடனே இமிடியேட்டா மரியாள் அது எழுத்து நிக்கல, இமிடியேட்டா ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவராமே சொல்லுகிறேன், அனுமதிக்கிறாள். ஆகையால் தேவன் கூட உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேசுவார். எனக்கு ஆண்டவர் பேசினாரு, எனக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இந்த தாம்பரத்தில் 5000 மக்களை கொண்டு வருவதற்கு, தாம்பரத்தில் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் 23 வயசுல பேசினாரு. நான் ஆண்டவரே எங்க போவேன், யாரை தெரியும், என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, உடனே ஏற்றுக்கொண்டேன், அனுமதித்தேன். எஸ் லார்ட், அனுமதித்தேன், வந்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பல திருச்சபைகள், திருச்சபைகள் மூலமாக more than 50 திருச்சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்க இல்லாம கர்த்தரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாம உங்களாலே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவருக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதன் தேவை. ஆமென். தேவன் தம்முடைய கவனிங்க, தேவன் தம்முடைய சித்தத்தை உங்க துணை இல்லாம அவர் செய்ய முடியாது. கவனிக்கிறீங்களா? நீங்க இல்லாம அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவர் இல்லாம நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆமென். ஆகையால பூலோகத்தில் ஆண்டவர் எதையாவது ஒன்று செய்யணுமா, அதுக்கு உங்களுடைய உதவி தேவை, உங்களுடைய அனுமதி தேவை, உங்களுடைய ஒத்தாசை தேவை. நீங்க எஸ் சொல்லணும், நீங்க ஆண்டவர் அக்ரி பண்ணணும். ஆண்டவர் நிச்சயமாகவே இல்லாதவைகள் இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் உனக்கு ஒரு அற்புதங்களை கத்த செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவராகிய தேவன், ஆமென், தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை உடைச்சு போட்டுட்டு பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகையால உங்களாலையும் என்னாலையும் தேவ சித்தத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சித்தத்தை ஜெயித்தார். ஆமென். சூசிங் அத்தாரிட்டி. நான் தெரிந்து கொள்ள, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அநேக சமயத்துல பிரச்சனையாதாக இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தோல்வி வெற்றி எல்லாத்துக்கான முன்பாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நீ எடுத்த தீர்மானங்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி தோல்வியா இருக்குது. பல வருஷத்துக்கு முன்பாக எடுத்த தீர்மானங்கள் இன்னைக்கு ஜெயமா இருக்கலாம், இல்லைன்னா தோல்வியா இருக்கலாம். நோ ப்ராப்ளம். இன்னைக்கு தோல்வியே அடைஞ்சா கூட இன்னைக்கு தோல்வியை எப்படி ஜெயமாய் மாற்றுவது, அதை எப்படி வெற்றியாய் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். நல்ல கத்தி வராம சொல்லுங்க, சத்தமா ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள்ல தேவனுடைய ஆவியானவர் கவனிங்க, உங்க சிந்தனைகள் அத்தனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள முத்திரைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியான ஆளுகை சேவை. இப்ப ஆண்டவர் உங்க ஆத்மாவுல நீங்க எடுக்கிற ஜெயம்தான், உள்ள எடுக்கிற வெற்றி தான் வெளியே வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். உள்ள ஜெயிச்சிட்டீங்கன்னா வெளியே கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க. உள்ள உங்க தேவ சித்தத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் வெளியே உங்க வாழ்க்கையில 100 மடங்கு செழிப்பாதான் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கத்தி ஒரு ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. பாருங்க, பைபிளை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கான புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல 45. அப்பொழுது கவனிங்க, எல்லாம் ப்ளீஸ் கவனிங்க. அப்பொழுது கவனிங்க வேத வாக்கியங்களை அண்டர்ஸ்டாண்டிங் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை ஆத்துமாவை திறந்து,
அப்ப ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம், உயிர் தெழுந்து இயேசு செய்கிற முதல் அற்புதமே, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க அப்போ, இயேசு செய்கிற ஃபர்ஸ்ட் மிராக்கிள் தெரியுமா? ஆண்டவர் உங்க மனசை திறக்கணும், உங்க மனம் தெளிவடையணும், உங்க மனம் திறக்கப்படணும். உங்க மனதுல ஆண்டவர் வேத வசனத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவு உண்டாகணும். இந்த வேத வசனத்தை குறித்து ஒரு அறிவு ஏற்பட 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 உங்களால இயேசுவை போலவே இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும், இயேசுவை போலவே அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப பைபிளை கவனிங்க, உன் ஆத்துமா, ஆமென், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது காரியம். எடுத்து நீங்க எழுதிக்கலாம். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 19:2. குயிக்கா எடுத்து வாசிமா, குயிக்கா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கவனிக்கிறீங்களா? ஆமென். அப்ப ஒரு ஆத்மா வாழ்ந்தா, ஒரு ஆத்மா செழிப்பா இருந்தா, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. உங்க உள்ள ஒரு ஜீவன் வந்துருச்சுன்னா, உங்க உள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா, கட்டாயமா வெளியே சக்சஸா கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஜீவன் பிரவாகித்து ஓட ஆரம்பிச்சுச்சுன்னா, வெளியே சுற்றிலுமாக எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயமா மாற்றுவார். அகைன் இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம அநேக சமயங்கள்ல பக்தியா மாத்திர இருக்கிறோம், ஆனா புத்தியா அறிவோடு இருக்கணும். அறிவு, வேதத்தை குறித்து அறியணும், வேதத்தை குறித்து வாசிக்கணும், வேதம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள போகணும், வசனம் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றணும். எனக்கு அருமையான தேவைச்சனமே, பைபிளை நீ எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் எழுதின புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாருமா சொல்லுங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சத்தமா வாசிங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபங்கள். கவனிக்கிறீங்களா? உங்க மனம், உங்க ஆத்துமா செழிப்படைவதனால நீங்க வாழ்வீங்க. உங்க மனம் புதிதாவதனால நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? வியாதி வரணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? வியாதி கர்த்தருடைய சிச்சனை எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல, நாம் வியாதியா இருப்பது கர்த்தருடைய சித்தமே இல்ல. ஹல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். என் ஆண்டவராய் இயேசு நமக்காக வியாதியாய் அவர் வியாதியாய் மாறினார். ஆகையால் நம்ம வியாதியா இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப நம்ம சரீரத்துல வியாதி படுறோம். ஏன் படுறோம் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவுல இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. ஆண்டுடைய வசனத்தை, நம்முடைய ஆத்மால வசனத்தை குறித்து, சுகத்தை குறித்து வசனங்கள்ல புரிந்து கொள்ள உங்க ஆரோக்கியத்தை உங்களுடைய சொத்தா மாத்திரலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேக சமயங்கள்ல பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாவுக்குள்ள சரியான அறிவு இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில பலத்த போராட்டம் ஏற்படுது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. உங்க ஆத்மா தேவனுடைய வார்த்தையில, அஸ்திபாரத்துல, தேவனுடைய வார்த்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்படும் போது எவ்வளவு புயல் காற்று அடிச்சாலும் நிச்சயமா உங்களை யாருமே அசைக்க முடியாது. நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட கட்டாயமாக உங்க வாழ்க்கை டெய்லி டே பை டே புதிதாய் கர்த்தர் மாற்றிட்டே இருப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வேதத்தை எடுத்து அட்லீஸ்ட் 20 நிமிஷம் 1 hour நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. வாசிக்க மாத்திரமல்ல, அதை தியானம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், இப்ப நீ தியானம் பண்ண உனக்குள்ள அந்த வார்த்தை போகும். இப்ப ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துல ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது. உதாரணமா வச்சுக்கல, இன்னைக்கு குடிக்கிறீங்க, அந்த குடி பழக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும் ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கல. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, ஆனாலும் பாவம் செய்றீங்க. ஆனாலும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப அந்த ஆசை வருது, திரும்ப போய் அந்த குடிச்சிடுறோம். நான் சொல்றேன், ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒருவேளை அப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் உங்க லைஃப்ல இருக்குமானா, நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க என்ன செய்யுங்க,
பைபிளை ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டா 1 hour பைபிளை இரவும் பகலும் தியானம் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்படியே உங்க மைண்டுக்குள்ள யோசிங்க, அப்படியே பேசுங்க, உங்க மைண்டுக்குள்ள தியானம் பண்ணுங்க. கவனிக்கிறீங்களா? பாருங்க, ஒரு 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 அழுக்கு பாத்திரத்தை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, அழுக்கு பாத்திரம் இருக்கும். அந்த அழுக்கு பாத்திரத்தை நல்ல டேப்பை திறந்து பயங்கரமா ஃபோர்ஸா தண்ணி அந்த அழுக்கு பாத்திரத்தில் வேகமா கொட்டிக்கிட்டே இருக்க அந்த அழுக்கெல்லாம் தெரிச்சு போயிடும், அந்த பாத்திரம் சுத்தமா மாறிடும். அதே போல கர்த்தருடைய ஜீவ வார்த்தை, ஜீவ தண்ணீர். ஒருவேளை இன்னைக்கு ஒரு போனோகிராஃபி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதிகமாக உங்க டைம் போயிட்டு இருக்கு, உங்களால படிக்க முடியல, படிச்ச பாடங்களை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள முடியல, படிச்ச பாடங்களை ஞாபகத்தில் வச்சுக்க, இப்படியோ எத்தனையோ விதமான போராட்டமா இருக்குன்னா, இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், உங்க ஆத்மாவை தேவனுடைய ஞானத்தால நிரப்புங்க. ஆமென். உங்கள் மனதை மறுரூபமாக்குங்க. உங்க மனசை எப்படி மறுரூபமாக்குறது? தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. ஒருவேளை தியானம் பண்றதுக்கு இன்னைக்கு டைம்ல 5 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் இருக்குதா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். உங்க ஆத்மா வாழ்ந்தா நீங்க எல்லாத்திலையும் வாழ்ந்துருவீங்க. உங்க ஆத்மாவில் ஒரு விடுதலை வந்துருச்சுன்னா நீங்க எல்லாத்திலையும் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. உங்க ஆத்மாவில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா எல்லாத்திலையும் ஜெயமா இருப்பீங்க. ஒரு சத்தமா ராமன் சொல்லுங்களேன். உங்க ஆத்மா தான் முக்கியம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உங்க ஆத்மா தான் முக்கியம். உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்பட்டா அதனால பிரயோஜனம் என்ன? அதனால ஆத்மா நஷ்டமடைய விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் துக்க உணர்ச்சிகளை ஏற்றுக்கொண்டார். ஆகையால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறும், உங்கள் வியாதி சுகமாய் மாறும், உங்க சண்டை சமாதானமாய் மாறும். அல்ல சொல்லுமா, ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, உங்க லைஃபுக்கு தேவையானது எல்லாத்துக்கும் பைபிள்ல வசனம் இருக்குது. ஆமென். இப்ப கவனிங்க, நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, ஸ்கின் ப்ராப்ளம்னா ஸ்கின் டாக்டர்கிட்ட போறோம், ஸ்டமக் ப்ராப்ளம்னா நம்ம வேற டாக்டர்கிட்ட போறோம், கண் ஐ டாக்டர்னா ஐ டாக்டர்கிட்ட போறோம். அந்தந்த டாக்டர் அவங்கவுங்க அதுக்கு படிச்சதுக்கு ஏற்ற மருந்தை கொடுக்கறாங்க. நீ நம்புறீங்களா? நீங்க குடிப்பழக்கத்தில் இருக்கீங்கன்னா உங்க குடிப்பழக்கத்திலிருந்து உங்களால விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னையிலிருந்து நீங்க 1 மணி நேரம் அட்லீஸ்ட் தேவ பிரசன்னத்துல பைபிளை புரியுதோ புரியலையோ வாசிச்சுட்டே இருங்க. உங்க ஆத்மாவை தேவனுடைய வசனத்தால புதிதாக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் ஆகும், உங்களுக்கு என்ன செய்யும், அந்த குடி பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது குறையாதான் ஆகும். உதாரணம் வச்சுங்களேன், ஏதோ ஒரு தவறான படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட படத்தை பார்த்து பழகிட்டீங்களா? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானம் பண்ண ஆரம்பிங்க. தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அந்த விருப்பம் குறைய ஆரம்பிக்கும், தேவனுடைய வார்த்தையில விருப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடைசியாக ஒரு நாள் வரும், கட்டாயமாக அந்த படம் பார்க்கறத வெறுத்துருவீங்க, பாவத்தை வெறுத்துருவீங்க, குடிப்பழக்கத்தை வெறுத்துருவீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாய் மாற்றும். ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெபம் பண்றோம், ரைட். ஆனா சத்தியத்தை அறிய 100% வாழ்க்கை முழுசுமாக நீ இனிமேல் இந்த பாவத்துல விழவே மாட்டீங்க. ஆமென். சொல்லுமா, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். நீங்க அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறோம். அறியணும், ஆத்மாவில் அறியணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல சிக்கிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தரித்திரத்துல கடன் பிரச்சனையில சிக்கிருக்கீங்க. நோ ப்ராப்ளம். அந்த கடன்ல இருந்து உங்களை வெளியே வர முடியும். எப்படி வெளியே வர முடியுமா? கடன் சம்பந்தப்பட்ட, தரித்திரம் சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுத்து நீங்க வாசிங்க. கர்த்தர் எனக்காக தரித்திரமானார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் தாழ்மைக்கு வருகிற பலன் ஐஸ்வர்யம். நானோ கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். இன்னைக்கு ஒரு வேளை பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனையை பார்த்து துவழ்ந்து போகாம அந்த பிரச்சனைக்கு எதிராக இருக்கக்கூடிய வசனங்களை வாயை திறந்து பேசுங்க, கட்டாயம் அற்புதம் நடக்கும். சத்தமா ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்களாம், ஒரு எகிப்துல காணப்படுற பிரமிடை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்துல பாலைவனத்துல பயங்கர வெப்பம். அந்த எகிப்துல பிரமிடுக்குள்ள போனீங்கன்னா, அந்த பிரமிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு செடி முளைச்சு அந்த செடியில இலை விட்டு இருந்துச்சான். இவங்களால ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த பிரமிடு கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்குது, இந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துல இதுக்குள்ள ஒரு விதை உள்ள போக முடிய சான்ஸே இல்லை. அந்த விதை அப்படியே முளைச்சு அந்த பிரமிட கல்ல பாறையை உடைச்சு
அது அப்படியே செடியா முளைச்சிருக்கு அப்படின்னா இவங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த செடி கிட்டத்தட்ட 5000 வருஷமா ஒரு சின்ன நாக்கில் ஒரு சொட்டு டிராப் விட்டா தண்ணி போதுமான அளவுக்கு அந்த செடி தண்ணியை உறிஞ்சி 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 அது அப்படியே போராடி 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 வளர்ந்து வளர்ந்து அது என்ன செஞ்சு பிரமிடியை உடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சான். 5000 வருஷமாக ஒரு சின்ன விதை, கவனிக்கிறீங்களா, ஒரு சின்ன விதை பாறையை உடைச்சிருச்சு, சின்ன விதை கிரைனட்டை உடைச்சுக்குது, சின்ன விதை ஸ்ட்ராங்கான பிரமிடை உடைக்குது. அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 63ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது. எல்லாருமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற, எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. நான் சொல்லுகிற வசனங்கள், இந்த வசனம் எல்லாம் லோகோஸ் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தை ஆவியா இருக்குது, ஜீவனா இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை சண்டை வீட்டுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கா, நீங்க சொல்லுங்க, என் தேவன் சமாதானத்தின் தேவன், யெகோவா ஷாலோம். சமாதானத்துக்கான வசனங்கள் எல்லாம் பொறுக்கி எடுங்க. சமாதானத்துக்கான வசனங்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும், சமாதான நதியை போல இருக்கும். அப்ப சமாதானம் தேவைப்பட்டா சமாதானத்துக்கான வசனங்களையா எடுங்க. சமாதானத்துக்கான வசனங்கள் எடுத்து அந்த வசனங்கள் என்ன செய்யுங்க, இது பைபிள் எழுதப்பட்ட வசனங்கள். அந்த வசனங்கள் எழுதப்பட்ட வசனங்களை வாயினால சொல்ல 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 கட்டாயமாக ஒரு அற்புதம் நடக்கும். அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில சேஞ்சஸ் வரும். சத்தமா ராமேன் சொல்லுமா? நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள பாருங்க. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக அப்படியே சவால நிக்குது. இப்ப ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்றாரு, உன் கையை நீட்டு வாயை திறந்து பேசு. சொல்லுங்க, உன் கையை நீட்டு வாயை திறந்து பேசு. நீங்க யோசிங்க, என் ஆண்டவரால செங்கடலை பிளக்க முடியுமா முடியாதா? என் ஆண்டவரால் செங்கடலை பிளக்க முடியுமா? முடியும். ஏன் அவர் செய்யல? ஏன் அவர் செய்யல? அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. உலகத்தையே வார்த்தையால சிருஷ்டித்தார். அவருடைய வசனம் உலகத்தை தாங்குது. வானத்திலும் பூமியிலும் சகலவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சகல அதிகாரத்தையும் அவர் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு தான் அந்த அதிகாரத்தை உங்க வாயில வச்சிருக்கிறாரு. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்க நாக்குல மரணமும் ஜீவன் என்ற அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கவனிங்க, திரும்ப சொல்றேன், எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அவர் அதிகாரம் உடையவர், வானத்தில் அதிகாரம் பூமியில் அதிகாரம் உடையவராக இருக்கிறாரு. செஞ்சு முடிச்சிட்டு அந்த கீயை உன் கையில கொடுத்துட்டு நீ பேசு, நாம் பேசுறது போலவே நீ பேசு. ராமேன் சொல்லுங்களேன். என் ஆண்டவராகிய தேவன் அப்படியே பூமியை பார்க்கிறார். அது இருள் அடைஞ்சிருக்குது, வெறுமையா இருக்குது, அது பயங்கர கோணலா இருக்குது. ஒரு அப்படியே அப்படியே பைபிள்ல சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, இருள் பூமியை கவ்வி இருந்துச்சான். ஆண்டவராகிய தேவன் வெளிச்சம் உண்டா கடவுள் என்று பேசினார், சொன்னார். சத்தமா வராம சொல்லுங்களேன். பக்கத்துல சொல், இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அவரை போலவே கர்த்தர் உங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப அவர் என்ன செஞ்சாரோ அதுதான் நீங்களும் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். வெறுமை காணப்பட்டுச்சுன்னா உடனே ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுது, இருள் காணப்படும் பொழுது வெளிச்சம் உண்டா கடவுது. ஒரு சின்ன விதை 5000 வருஷமா செத்து போகாம அது ஜீவன் பெற்று அது கற்பாரவே உடைச்சு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமானா, பிரமிடியை உடைக்க முடியுமானா, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவருடைய வாயில் இந்த வார்த்தை ஜீவன். சொல்லுங்களேன். அந்த ஜீவன் மாத்திரம் அல்ல, அது ஆவியா இருக்குது, கண்ணால பார்க்க முடியாது. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்க குடும்பத்துல ஒரு சண்டை வருது, சஞ்சலமா இருக்குது, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? ஏற்ற வாசனமா, என் குடும்பத்துல என் தேவன் சமாதான பிரபு, அவருடைய நாமம் சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர். சோ அது தேவையான அந்த நாமங்கள். ஷாலோம், ஷாலோம். அவருக்கு உங்களுக்கு என்ன நாமம் தேவையோ அந்த தேவையான நாமத்தை எடுத்துக்கொள்க. சமாதானத்துக்கு என் அலங்கத்துக்குள் சமாதானமும், என் அரண்மனைக்குள்
சுகமும் இருப்பதாக. ஆகையால கவனிங்க, கர்த்தருடைய வசனம் ஜீவனா இருக்குதா, அது ஆவியா இருக்குதா? கவனிக்கிறீங்களா? அது கர்த்தருடைய வசனம் ஜீவனா இருக்குதா, அது ஆவியா இருக்குதா? அதை வாயத்தர சொல்லும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். கத்தி வராம சொல்லுங்களேன், சத்தம் வராம சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கு என்ன தேவை? ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒரு தரித்திரம் இருக்குமானா நீங்க சொல்லுங்க, இயேசு எனக்காக தரித்திர கொள்ளமானார், அவர் நாம யெகோவா ஈரே. உங்க குடும்பத்துல வியாதி இருந்துச்சுன்னா, உங்க தனிப்பட்ட மார்க்கில் வியாதி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, இயேசுவின் தள்ளுமுகள் நான் சுகமானேன். அவருடைய வசனம் ஜீவனா இருக்குது. அந்த வசனத்தை பேசும் பொழுது தூதர்கள் ஆவி உலகத்தில் இருக்கிறாங்க, காற்று உலகத்தில் இருக்காங்க. அந்த தூதர்கள் நீங்க பேசுற வசனத்தை அப்படியே நிறைவேற்றுவாங்க. அல்லேலூயா சொல்லுமா, சத்தமா ராமன் சொல்லுமா. உன் ஆத்மாவில் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆத்மாவில் பேச 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 கவனிங்களா, நம்ம ஆத்மா அப்படியே பேச பேச கவனிங்க, உன் ஆத்மா புஷ்டி அடையும், உன் ஆத்மா செழிப்படையும். ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள ஒரு பயங்கரமான போராட்டமா இருக்குது, பயங்கர சஞ்சலமா இருக்குது. நீங்க துக்கத்தை பார்த்து, ஐயோ சூழ்நிலையை பார்த்து செங்கடலாச்சே என்ன செய்யணும்னு சொல்லி குழம்பாதீங்க. செங்கடலை பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா. குழப்பத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விலகி போ. ஆமென். துக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் ஆடையை கத்த தருவாரு. இனி என்னுடைய பிரச்சனை என்ன ஒடுக்க முடியாது, இந்த பிரச்சனை மறைந்து போகும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் பேசு அப்படின்னு சொன்னாரு. பேசு. நீங்க பேசாட்டினா அந்த இடத்துல மாற்றம் வராது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தா, அது கடன் பிரச்சனை, வியாதியோ, சண்டையோ, குடிப்பழக்கமோ, இல்ல இச்சையான காரியமோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமா சொல்றேன், நீ கர்த்தருடைய வசனத்தை அப்படியே தேடி 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 எடுத்து அதை வாசிக்க வாசிக்க நிச்சயமாவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யோசுவா 1:6 வாசிங்க. பலன் கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, திடமனதாய் இரு. ஆமென். கவனிங்க, பைபிள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பாருங்க 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் அதை வலதுபுறமும் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாணம் எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க, இந்த புஸ்தகம், எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம், இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரிய. எல்லாரும் கையை பைபிள் தூக்கி, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் இதையே யோசித்து கொண்டிருங்க, அப்ப உன் வழி வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் மேக்சிமம் 2 o'clock 3 o'clock எந்திரிச்சு பைபிளை 1 hour 1.5 hours வாசிப்பேன். வாசிச்சு என் ஆத்மா திருப்தி அடைஞ்ச உடனே அதே படுக்க போகும்போது, குளிக்க போகும்பொழுது, பைக்கில் போகும்போது நான் படிச்சதை திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டுவேன். என்ன அப்படி சொல்லுது? கர்த்தருடைய திவ்ய சுபாவமான திவ்ய வல்லமையான ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் தருமே. அப்ப எனக்கு தரணுமே, எனக்கு இது வரணுமே. அப்ப தேவனுடைய வசனத்தை நீங்க படிச்ச வசனங்களை ஒரு 3 வசனத்தை கூட என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிக்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்க. ஒரே ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வசனத்தை டெய்லி எப்ப பார்த்தாலும், இயேசு கண்ணீர் விட்டார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், இயேசு என் தழும்பு, அதெல்லாம் இல்லை. நீங்க டெய்லி ஒரு 3 வசனத்தை வாசிங்க. 3 வசனத்தை மனப்பாடம் பண்ணி பாருங்க. இல்லையா, ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி பாருங்க. இந்த அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, நான் வாயை திறந்து அறிக்கையிட்டேன், அந்த அறிக்கை என்னை காத்துக்குச்சு. நீங்க பண்ற அறிக்கை உங்களை உறுதியா பிடிச்சிங்க. நீங்க பண்ற அறிக்கை ரொம்ப பலனுக்கு ஏதுவானது. குழந்தையே இல்லை ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம்னா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அவனை பார்த்து, ஆபிரகாம் நீ ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு ஒரு வேளை உங்க லைஃப்ல ஒரு பயங்கரமான கடன் பிரச்சனை இருந்தா நீங்க பேசுங்க, இயேசு எனக்காக தரித்திர கோலமானார், நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். ஆமென். இயேசுவின் நாமத்துல கடனை நான் மிதிக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, செங்கடல் இருக்கு, உண்மை. இன்னைக்கு மழை இருக்கு, பிரச்சனை இருக்குது.
ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். ராமே சொல்லுங்களேன், சத்தமா ராமே சொல்லுங்களேன். மலையை பார்த்து பேச 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 நீங்க சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அந்த சத்தியத்தை சொல்ல 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 காற்று மண்டலத்தில் ஆவிகளா இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்துக்கு வேலை செய்வாங்க. உன் வசனத்துக்கு வேலை செய்வாங்க, அதன்படியே செய்வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.